வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரியில் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும். தியாகிகள் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். மேலும் திட்டங்கள் விரைவில் செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் தேவை எனவும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த் தெரிவித்தார். முரசொலி மாறன் 33வது பிறந்தநாள் திமுக அமைப்பாளர் ராசிவா தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை. புதுச்சேரி ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் வீழ்ச்சியடைந்த தொழிற்சாலைகள் பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும். தியாகிகள் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். மேலும் திட்டங்கள் விரைவில் செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் தேவை எனவும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரி அரசு சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் தியாகிகளை கௌரவிக்கும் தேநீர் விருந்து நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதுச்சேரி விடுதலைக்காக பாடுபட்ட தியாகிகளை சால்வை அணிவித்து கௌரவித்தார். இதில் சட்டப்பேரவை தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், எம்எல்ஏக்கள் ஐயப்பன், மோகன்தாஸ் மற்றும் தியாகிகள் பலர் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, புதுச்சேரியின் தனிநபர் வருமானம் ரூபாய் 3,06,119 உயர்ந்துள்ளதாகவும் கல்வி, மருத்துவம், தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் புதுச்சேரி முன்னேற்றம் கண்டு வருவதாக கூறினார். மேலும் மேட்டுப்பாளையத்தில் 38 ஏக்கரில் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். அரசு பணிகளில் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தியாகிகள் குடும்பத்தினருக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்றும் தியாகிகளுக்கான ஓய்வூதியம் மற்ற மாநிலங்களை விட உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறிய அவர், பல ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கின்றேன். நிர்வாகத்தில் குறைவுள்ளதாகவும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது நிர்வாக ரீதியாகவும் மிகவும் அவசியம் என்றும் அடுத்த முறை உங்களிடம் பேசும்போது மாநில அந்தஸ்துடன் பேச நினைக்கின்றேன். திட்டங்களை விரைவாக செயல்படுத்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு முழு அதிகாரம் தேவைப்படுவதால் மாநில அந்தஸ்து கிடைக்கும் என நம்புவதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரியில் ஒருங்கிணைந்த மாணவர் சேர்க்கை சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்றது. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாரதிதாசன் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கல்லூரி மாணவர்களின் சேர்க்கை சான்றிதழ்களை வழங்கி தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள், புதுச்சேரி பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் கிராமப்புறங்களிலிருந்து பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிக அளவில் இருப்பதால் ஷிப்ட் முறையில் கல்லூரி நடைபெற்று வருகின்றது. இதை முழுநேர கல்லூரியாக இயக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். அதேபோன்று முன்னாள் மாணவர்கள் மூலம் கல்லூரியில் கேண்டீன் இயக்கப்பட்டு வருகிறது. இதனை அரசே செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரியில் பள்ளி மாணவர்கள் சென்று வருவதற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகள் சென்று வருவதற்கும் இலவச பேருந்துகள் இயக்க விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்நிகழ்வில் முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன், சென்டாக் அதிகாரிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த் தெரிவித்தார். பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்புகள் தொடர்பான வருமான வரி சட்ட விதிமுறைகளை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை வருமான வரி ஆணையரகம் சார்பில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் ஏற்பாட்டில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி புதுச்சேரி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், கூடுதல் வருமான வரித்துறை ஆணையர் சுப்ரஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பதிவு செய்யப்பட்ட அறக்கட்டளைகள் மற்றும் பிற லாப நோக்கமற்ற அமைப்புகளுக்கு பொருந்தும் வருமான வரி சட்ட விதிமுறைகள், 2025 வரிவிலக்கு பெறுவதற்கான நிபந்தனைகள் மற்றும் சட்டப்பூர்வ இணைக்கப்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் பேசிய வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த், தன்னார்வ அமைப்புகளின் செயல்பாடுகளில் வெளிப்படைத்தன்மை, பொறுப்புணர்வு, முறையான கணக்கு பராமரிப்பு மற்றும் காலத்திற்குட்பட்ட சட்டப்பூர்வ இணக்கப்பாடு ஆகியவற்றின் அவசியத்தையும் வலியுறுத்திய அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஓராண்டில் மட்டும் வருமான வரித்துறை மூலம் சுமார் 6,000 கோடி ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். முரசொலி மாறன் 33வது பிறந்தநாள் திமுக அமைப்பாளர் ராசிவா தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மனசாட்சியாக விளங்கியவரும் ஒன்றிய அமைச்சராக இருந்து அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்று மிக சிறப்பாக பணியாற்றியவருமான முரசொலி மாறனின் 93வது பிறந்தநாளை முன்னிட்டு இன்று காலை 9:30 மணியளவில் புதுச்சேரி மாநில கழகம் சார்பில் லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முரசொலி மாறன் திருவுருவ படத்திற்கு மாநில அமைப்பாளர் ராசிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சிகள் அவைத்தலைவர் SP சிவக்குமார், மாநில துணை அமைப்பாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் V அனிபால் கென்னடி, பொருளாளர் ரா செந்தில்குமார், கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கார்த்திகேயன், செந்திலென்ற ரமேஷ், விக்னேஷ் கண்ணன், மாநில துணை அமைப்பாளர் தைரியநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருட்செல்வி, தொகுதி பொறுப்பாளர் S கோபால், மங்களம் SS ரங்கன், இந்திராநகர் பசிபிக் சங்கர், பொதுக்குழு உறுப்பினர்கள் தங்கவேலு, வேலன், கோவிந்தன், நர்கிஸ், தொகுதி செயலர்கள் ரா சக்திவேல், நடராஜன், சக்திவேல், தியாகராஜன், சௌரிராஜன், ஆறுமுகம், இளஞ்செழிய பாண்டியன், ராதாகிருஷ்ணன், களிய கார்த்திகேயன், அணிகளின் அமைப்பாளர்கள் இலக்கிய அணி சீனு, மோகன்தாஸ், நெசவாளர் அணி செந்தில் முருகன், மருத்துவர் அணி ஆனந்த், ஆரோக்கியராஜ், மகளிரணி காயத்ரி, மகளிர் தொண்டரணி சுமதி, வர்த்தகரணி ரமணன், அணிகளின் துணை நிர்வாகிகள் குரு தர்மன், ராஜேஷ், தேவேந்திரன், தாமரை கண்ணன், அன்பழகன், விஜயேந்திர வெங்கடேசன், பாலகுரு, ரபேல், கருணாகரன், அஜி பாஷா, அருண் சுப்பிரமணியன், தேவதாசன், சிவதாசன், யோகேஷ், பிரியதர்ஷினி, விஜயலட்சுமி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் வீழ்ச்சியடைந்த தொழிற்சாலைகள், பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின் மக்களின் உரிமைகளுக்காக போராட அரசியல் இயக்கங்கள் தவறிவிட்டதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் கடந்த 25 ஆண்டுகளாக ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்களின் தவறான அணுகுமுறையால் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு முற்றிலும் முடங்கியுள்ளது. மாநிலத்தின் முக்கிய பொருளாதார ஆதாரங்களாக விளங்கிய பாரதி மில், சுதேசி மில், ரோட்டரியல் மில் மற்றும் ஸ்பின்கோ உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டுள்ளது. ஆட்சியாளர்கள் மக்கள் பிரச்சினைகளை தீர்ப்பதை விட்டுவிட்டு பணத்தை கொடுத்து தேர்தலை சந்திப்பிட்டு விடலாம் என்ற எண்ணத்தில் செயல்படுகின்றனர். இந்நிலையை மாற்ற மக்கள் அனைவரும் விழிப்புணர்வு பெற வேண்டும். பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மையின் மக்களின் அடிப்படை வசதிகளை உறுதி செய்யவும், உரிமைகளை நாடாளுமன்றம் வரை கொண்டு சென்று போராடவும் தேசிய இயக்கமான பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமே சரியான தளமாகும். எனவே இளைஞர்கள், படித்தவர்கள், பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பகுஜன் சமாஜ் கட்சியில் இணைந்து மக்கள் பணிகளை தொடர வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகள் தொடக்கம். புதுச்சேரி தாங்சூடு ஜெனரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் புதுச்சேரி குவாலிஃபைடு யோகா டீச்சர்ஸ் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் தேசிய சாம்பியன்ஷிப் 2026 போட்டிகளின் தொடக்க விழா இன்று காலை புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. கரேத்தே, சிலம்பம், யோகா மற்றும்
தாங் சூடு உள்ளிட்ட விளையாட்டு பிரிவுகளை உள்ளடக்கிய இந்த தேசிய அளவிலான போட்டிகளில் பல்வேறு பகுதிகளிலிருந்து வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகர் மற்றும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி போட்டிகளை தொடக்கி வைத்தனர். அவருடன் தாங் சூடு அமைப்பின் மாநில தலைவர் கே. உலகநாதன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து குத்துவிளக்கேற்றும் நிகழ்வு, கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. போட்டிகளில் பங்கேற்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. நிகழ்ச்சியில் தாங் சூடு ஜெனரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் இந்தியாவின் நிர்வாகிகள் டாக்டர் ஆர். ராஜாராம், வி. சண்முககுமார் மற்றும் புதுச்சேரி தகுதி பெற்ற யோகா ஆசிரியர்கள் சங்க நிர்வாகிகள், பயிற்சியாளர்கள், வீரர் வீராங்கனைகள் மற்றும் விளையாட்டு ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். தேசிய அளவில் நடைபெறும் இப்போட்டிகள் மூலம் புதுச்சேரியை சேர்ந்த இளம் வீரர் வீராங்கனைகளின் திறமைகள் வெளிக்கொணரப்படுவதுடன் பாரம்பரிய தற்காப்பு கலைகள் மற்றும் யோகாவை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நிகழ்வு அமைந்துள்ளது. புதுச்சேரி சிபிசிஐடி காவல் நிலையத்தில் 12/5/2026 அன்று மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் அமிர்தராஜ் சுமார் ரூபாய் 1.50 கோடி மோசடி மற்றும் பணத்தை முறைகேடாக கையாண்டதாக கூறப்படும் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். புகார்தாரரும் குற்றம் சாட்டப்பட்டவர்களும் நெருங்கிய உறவினர்கள் என்பதால் அவர்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நிலம் வாங்கி வீடு கட்டுவதற்காக புகார்தாரரும் அவரது குடும்பத்தினரும் கணிசமான தொகையை குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் ஒப்படைத்து உள்ளனர். எனினும் உறுதியளித்தபடி சொத்தை புகார்தாரர் தரப்பிற்கு மாற்றித் தராமல், பெற்ற பணத்தையும் திருப்பித் தராமல் ஏமாற்றியதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. 14ஆம் தேதி கிடைத்த நம்பகமான தகவலின் அடிப்படையில் அமிர்தராஜ் அவரது குடியிருப்பில் இருந்து சிபிசிஐடி காவல்துறையினரால் அழைத்து வரப்பட்டார். விசாரணையின் போது பண பரிவர்த்தனை, சொத்து வாங்குதல், வீடு கட்டுதல் மற்றும் பின்னர் சொத்தை மாற்றி விற்பனை செய்தது தொடர்பாக முக்கிய தகவல்களை அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கின் விசாரணை காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையில் சிபிசிஐடி காவல் ஆய்வாளர் பாபுஜி தலைமையில் நடைபெற்று வருகின்றது. திருமாவளவன் பிறந்தநாள் புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நலத்திட்ட உதவிகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி பிரிவு தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நீதிமன்ற வளாகத்தில் துப்புரவு பணியில் ஈடுபட்டு வரும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. மேலும் அசைவ உணவும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் கேக் வெட்டி திருமாவளவனின் பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பார் கவுன்சில் உறுப்பினர் சுமதி மற்றும் வழக்கறிஞர்கள் பழனிசாமி, செல்வன் தாஸ், பிரசன்னா, ராஜேந்திர பிரசாத், சுரேஷ், ராதாகிருஷ்ணன், சதீஷ், சந்தோஷ், கிஷோர் பாபு, ஷாமு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து போலீசார் அதிரடி நடவடிக்கை. புதுச்சேரியில் கடந்த 15 நாட்களில் பதிவு. புதுச்சேரியில் பேருந்துகள் மற்றும் லாரிகள் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையிலும் இயக்கப்படுவதை தடுக்கும் வகையில் போக்குவரத்து காவல்துறையினர் சிறப்பு வாகன தணிக்கை மற்றும் அமலாக்க நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக கடந்த 15 நாட்களில் அதிவேகமாக போக்குவரத்து விதிகளை மீறியும் கனரக வாகனங்களை இயக்கிய ஓட்டுநர்கள் மீது பாரதிய நியாய சஞ்சிதா சட்டப்பிரிவு 281 மற்றும் மோட்டார் வாகன சட்டம் 1988 பிரிவு 184 ஆகியவற்றின் கீழ் 22 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சாலை விபத்துக்களை தடுப்பதுடன் அனைத்து சாலை பணிகளின் பாதுகாப்பையும் உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போக்குவரத்து சீனியர் எஸ்பி திவ்யா தெரிவித்துள்ளார். மேலும் கனரக வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் சங்கம், பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் இயக்குநர்கள் சங்கத்தினருடன் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட வேக வரம்பை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் அதிவேகம் மற்றும் அஜாக்கிரதையான வாகன இயக்கத்தை தவிர்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகள் மற்றும் உச்ச நேரங்களில் கனரக வாகனங்களை இயக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனத்துடனும் செயல்படுமாறு ஓட்டுநர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
சாலை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் கனரக வாகனங்களின் அதிவேகம் மற்றும் ஆபத்தான வாகன இயக்கத்திற்கு எதிரான சிறப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் விதிமீறல்களை மீறுவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. இன்று திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை மூலம் ஆதிதிராவிடர் வகுப்பை சேர்ந்த ஏழை தாய்மார்களின் மகள் திருமண உதவித் தொகையாக ரூபாய் 1,00,000 நிதி உதவிக்கான ஆணையினை உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் இன்று வழங்கினார். இந்நிகழ்வில் ஆதிதிராவிடர் நலத்துறை தொகுதி ஆய்வாளர் மற்றும் அதிகாரிகளும் மேலும் நேயம் மக்கள் கழக பிரமுகர்களும் நிர்வாகிகளும் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் தியாகிகளுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கப்படும், தியாகிகள் ஓய்வூதியம் உயர்த்தி தரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார். மேலும் திட்டங்கள் விரைவில் செயல்படுத்த மாநில அந்தஸ்து அவசியம் தேவை எனவும் முதலமைச்சர் கூறினார். புதுச்சேரியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் சிறப்பு பேருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சுமார் 45,000 டிரஸ்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை ஆணையர் பிரேமானந்த் தெரிவித்தார். முரசொலி மாறன் 33வது பிறந்தநாள் திமுக அமைப்பாளர் ராசிவா தலைமையில் திமுகவினர் மலர்தூவி மரியாதை. புதுச்சேரி ஆட்சியாளர்களின் அலட்சியத்தால் வீழ்ச்சியடைந்த தொழிற்சாலைகள் பகுஜன் சமாஜ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் தங்க கலைமாறன் குற்றச்சாட்டு. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.